தண்ணி குடிக்கிறத பத்தி ஒரு பெரிய கன்ஃபியூஷன். நிறைய பேர் சொல்லுவாங்க தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிக்கணும் அப்படின்னு. சிலர் டிவில அப்பியராய் சொல்லுவாங்க தண்ணி எல்லாம் 3 லிட்டர் குடிக்கணும்னு அவசியம்லாம் இல்ல, நமக்கு தாகம் எடுத்தா குடிச்சா போதும் அப்படின்னு. நமக்கே ஒரு பெரிய குழப்பமாயிரும். தண்ணி குடிக்கணுமா, நிறைய குடிக்கணுமா, இல்ல தாகம் வந்தா மட்டும் குடிக்கலாமா, எப்படி குடிக்கணும்னு ஒரு பெரிய குழப்பமாயிரும். ஆனா தண்ணி குடிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கலை. இது மூலமா ஏகப்பட்ட வியாதிகளை, அந்த என்னென்ன வியாதிகளை குணப்படுத்த முடியும்னு லிஸ்ட் நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா டாக்டர் கிட்டயே போக மாட்டோம். அவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் தண்ணி குடிக்கிறது. எப்ப குடிக்கணும், எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறது. முதல்ல நம்ம தண்ணி குடிக்கிறது விடியற் காலையில எந்திரிச்சுன்னு 2 டம்ளர் தண்ணி குடிக்கணும். அது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க உள்ளுறுப்புகள், இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். விடியற் காலையில எந்திரிச்சுன்னு 2 டம்ளர் தண்ணி குடிக்கிறது மிக மிக நல்ல ஒரு பழக்கம். நிறைய வியாதிகள் அகண்டு போகும். உங்களோட உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாமே நல்லா அழகா மலம் கடியறதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். இன்னர் ஆர்கன்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆக வைக்கும். இரண்டாவது விஷயம் எப்பயுமே குளிக்க போறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால 1 டம்ளர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. இது உங்களுக்கு நிறைய கார்டியாக் பிரச்சனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை விலக்கி விடும். குளிக்க போறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால 1 டம்ளர் தண்ணி குடிக்கிறது மிக மிக ஒரு நல்ல விஷயம். எப்பயுமே காலையில் நீங்க காலையுமோ மதியமோ நைட்டோ சாப்பிடறதுக்கு கரெக்டா ஒரு 15 நிமிடத்துக்கு முன்பாக ஒரு 1.5 இல்லன்னா 2 டம்ளர் தண்ணி குடிக்கிறது மிக மிக நல்ல விஷயம். இது உங்களுடைய ஜீரண சக்தியை மிக மிக அதிகரிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு வெயிட் இறங்கணும், நான் நல்லா சாப்பிடுவேன், ஆனா வெயிட் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க சாப்பிடறதுக்கு முன்னால ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னால ஒரு 2 டம்ளர் தண்ணி குடிங்க. சாப்பிட போறதுக்கு முன்னால நீங்க சாப்பாடு தட்டு கையில பார்த்தோன்னா என்னமோ நம்ம கேட்டோமே ரேடியோல அப்படிங்கறது உங்க மனசுல வரணும். 2 டம்ளர் தண்ணி குடிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல செரிமானம் ஆகும். மலம் கழியறது, மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு மலச்சிக்கல் முழுமையா குணமாகும். அதுக்கடுத்தது நம்ம தண்ணி எப்ப குடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தூங்க போறதுக்கு முன்னால ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறது மிக மிக நல்லது. பெட்டுக்கு போறதுக்கு முன்னால 1 டம்ளர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இது உங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட், மாரடைப்பு தடுக்கிறதுக்கு வெகுவா உதவும். அதனால உடனே கார்டியாக் பேஷண்ட்ஸ் தான் நம்ம தூங்க போறதுக்கு முன்னால தண்ணி குடிக்கணும்னு அவசியம் இல்ல. தூங்க போறதுக்கு முன்னால 1 டம்ளர் தண்ணி குடிச்சீங்கன்னா மாரடைப்பு, இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்க நல்லா சுலபமா தப்பிக்க முடியும். அடுத்தது நீங்க எப்பப்ப பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ண போறீங்களோ, காலையில ஒர்க் அவுட் பண்ண போறீங்களோ அதுக்கு முன்னால ஒரு 2 டம்ளர் இல்லன்னா 1.5 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்க. கடைசியா இன்னொரு விஷயம், தண்ணி நீங்க வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போது, எங்கேயாவது அலைஞ்சு போகும்போது, 2 பஸ் ஏறி போறீங்க, எங்கேயாவது வெளியிடங்களுக்கு போகும்போது தண்ணி குடிச்சிட்டு கிளம்புறது, வீட்டுக்கு வந்த பின்னாடி தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா வீட்டை விட்டு வெளியே போகும்போது தண்ணி குடிக்கிறது நிறைய வைரஸஸ், நிறைய நோய் தொற்றுகளை நமக்கு தடுக்க உதவும். சோ தண்ணி குடிக்கிறதுங்கிறது ஒரு சின்ன விஷயம். ஆனா இப்படி குடிக்க பழகிட்டீங்கன்னா நிறைய வியாதிகள், நான் இன்னொரு முறை உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன், தூங்கி எந்திரிச்சுன்னு 2 டம்ளர் தண்ணி குடிக்கணும். தூங்குறதுக்கு போறதுக்கு முன்னால 1 டம்ளர் தண்ணி குடிச்சீங்கன்னா ஹார்ட் அட்டாக், மாரடைப்புல இருந்து தப்பிக்கலாம். உணவு சாப்பிடறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னால 2 டம்ளர் தண்ணி குடிச்சீங்கன்னா ஜீரண சக்தி ரொம்ப அருமையாகும். குளிக்கிறதுக்கு முன்னால 1 டம்ளர் தண்ணி குடிச்சீங்கன்னா உங்களுக்கு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள், நிறைய பிரச்சனைகள் இருந்து நம்ம தப்பிக்கலாம். சோ இது இந்த மாதிரி வெளியே போகும்போது ஒரு எக்ஸசைஸ் பண்ண போறதுக்கு முன்னால நீங்க தண்ணி குடிச்சீங்கன்னா உடம்புல நீர்ச்சத்து இழக்கிறத நம்ம தடுக்கலாம். இந்த மாதிரி தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறது மூலமா நிறைய 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 வியாதிகளை குணப்படுத்தலாம். எப்படி நீர் குடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய வியாதியிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழி, ஒரு சுலபமான எளிமையான வழி இது. நன்றி. தண்ணி குடிக்கிறத பத்தி ஒரு பெரிய கன்ஃபியூஷன். நிறைய பேர் சொல்லுவாங்க தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிக்கணும் அப்படின்னு. சிலர் டிவில அப்பியராய் சொல்லுவாங்க தண்ணி எல்லாம் 3 லிட்டர் குடிக்கணும்னு அவசியம்லாம் இல்ல, நமக்கு தாகம் எடுத்தா குடிச்சா போதும் அப்படின்னு. நமக்கே ஒரு பெரிய குழப்பமாயிரும். தண்ணி குடிக்கணுமா, நிறைய குடிக்கணுமா, இல்ல தாகம் வந்தா மட்டும் குடிக்கலாமா, எப்படி குடிக்கணும்னு ஒரு பெரிய குழப்பமாயிரும். ஆனா தண்ணி குடிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கலை. இது மூலமா ஏகப்பட்ட வியாதிகளை, அந்த என்னென்ன வியாதிகளை குணப்படுத்த முடியும்னு லிஸ்ட் நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா டாக்டர் கிட்டயே போக மாட்டோம். அவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் தண்ணி குடிக்கிறது. எப்ப குடிக்கணும், எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறது. முதல்ல நம்ம தண்ணி குடிக்கிறது விடியற் காலையில எந்திரிச்சுன்னு 2 டம்ளர் தண்ணி குடிக்கணும். அது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க உள்ளுறுப்புகள், இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். விடியற் காலையில எந்திரிச்சுன்னு 2 டம்ளர் தண்ணி குடிக்கிறது மிக மிக நல்ல ஒரு பழக்கம். நிறைய வியாதிகள் அகண்டு போகும். உங்களோட உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாமே நல்லா அழகா மலம் கடியறதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். இன்னர் ஆர்கன்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆக வைக்கும். இரண்டாவது விஷயம், எப்பயுமே குளிக்க போறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால 1 டம்ளர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. இது உங்களுக்கு நிறைய கார்டியாக் பிரச்சனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை விலக்கி விடும். குளிக்க போறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால 1 டம்ளர் தண்ணி குடிக்கிறது மிக மிக ஒரு நல்ல விஷயம். எப்பயுமே காலையில் நீங்க காலையுமோ மதியமோ நைட்டோ சாப்பிடறதுக்கு கரெக்டா ஒரு 15 நிமிடத்துக்கு முன்பாக
சொல்லுவாங்க ஒரு 1.5 இல்லன்னா 2 டம்ளர் தண்ணி குடிக்கிறது மிக மிக நல்ல விஷயம். இது உங்களுடைய ஜீரண சக்தியை மிக மிக அதிகரிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு வெயிட் இறங்கணும், நான் நல்லா சாப்பிடுவேன், ஆனா வெயிட் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க சாப்பிடறதுக்கு முன்னால ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னால ஒரு 2 டம்ளர் தண்ணி குடிங்க. சாப்பிட போறதுக்கு முன்னால நீங்க சாப்பாடு தட்டு கையில பார்த்தோன்னு என்னமோ நம்ம கேட்டோமே ரேடியோல அப்படிங்கறது உங்க மனசுல வரணும். 2 டம்ளர் தண்ணி குடிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல செரிமானமாகும். மலம் கழியறது, மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு மலச்சிக்கல் முழுமையா குணமாகும். அதுக்கடுத்தது நம்ம தண்ணி எப்ப குடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூங்க போறதுக்கு முன்னால ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறது மிக மிக நல்லது. பெட்டுக்கு போறதுக்கு முன்னால ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்.